காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு ஏதோ ஒரு கட்டத்தில் இல்லாமலாகும் அல்லது அது வந்து ஒரு பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்படிங்கிற வகையில் எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஐடியாவாக தான் அது இருந்துச்சு. அதே போல் கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறப்போ ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஸ்டோரியை மட்டும் சொல்லாமல் இதில் கிட்டத்தட்ட 3 கப்பல் வராங்க. ஒரு கப்பலோட கல்யாணத்துக்கு முன்னாடி காதலை மட்டும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு கப்பல் கல்யாணத்துக்கு அப்புறமான அவங்களோட லைஃப் ஸ்டைலை மட்டும் நம்ம பார்க்குறோம். அடுத்ததா ஹீரோ ஹீரோயின் இவங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி இது ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கப்பல் இருக்காங்க. அவங்களுக்குள்ள 3 டிஃப்ரெண்டான காதலும் பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேவா இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே 3 ஜோடி இருக்காங்க அப்படிங்கிறப்போ அதில் ஒரு ஜோடி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காதல், கொஞ்சம் காதலிக்கக்கூடிய காதல், எல்லாத்தையுமே ரசிச்சு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காதல் இருக்குது. அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த காதல் இப்போ ஏன் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீ இப்போ ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு மேரிட் கப்பல். அதுக்கப்புறமா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண ஒரு கப்பல் இருக்காங்க. பொண்டாட்டியை எதுக்கெடுத்தாலும் உதாசீனப்படுத்திக்கிட்டு அவளை தனக்கு அடிமையாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், இந்த 3 கதைகளுமே நான் லீனியராக தான் டிராவல் ஆகுது. இந்த 3 கதைகளில் ஒரு 2 கதைகளுக்குள்ள ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டுமே இருக்குது. அது ரிவீல் ஆகக்கூடிய இடமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த கதைகளை நான் லீனியராக ப்ரெசென்ட் பண்ண வகையில தான் இது ஒரு சாதாரணமான ரிலேஷன்ஷிப் ட்ராமாவாக இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேவாக மாறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம்.